அவனை பத்தி ரொம்ப அழகான ஒரு பாட்டு பார்த்தோம். அண்ணனை பார்த்தாச்சு, தம்பியை பார்த்தாச்சு, இப்ப அப்பா சிவபெருமானை பத்தி ஒரு பாட்டு பார்க்க போறோம். மாணிக்க வாசகர் சிவபெருமானை பற்றி சொல்கிற போது சொல்றார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, சேர்ந்தறியா கையான். ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு யார்கிட்டையும் போய் இப்படி வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் போய் இப்படி யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவன் யாருன்னா கைகள் சேராதவன், சேர்ந்தறியா கையான் என்கிறார் மாணிக்கவாசகர். நம்ம எல்லாருக்கும் எப்ப மரணம் வரும் தெரியுமா? என்னம்மா நல்லதா 4 வார்த்தை சொல்லுவீங்கன்னா மரணம் பத்தி பேசுறீங்களே. பட்டினத்தார் கேட்கிறார், உனக்கு எப்ப மரணம் வரும் தெரியுமா? பட்டினத்தார் சொல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாத விஷயம் 2. ஒண்ணு முதுமை. எவ்வளவு அழகா இருந்தாலும் முதுமை வரும், ஆதார் கார்டுலயே அழகா இருந்தாலும் முதுமை வரும். இன்னொன்னு மரணம் வந்தே தீரும். சொல்லலாம் எனக்கு நிறைய சொத்து இருக்கு, புகழ் இருக்கு. ஒருத்தர் சொன்னா, இந்த அந்த தென்னந்தோப்பு அது வரைக்கும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த பக்கம் மாந்தோப்பு இது வரைக்கும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கிட்ட ஏரிக்கரை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், எல்லா நிலத்தையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். நிலம் சொன்னிச்சான், டேய் உன் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உன் அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உன்னையும் நான் தான் வாங்கி போட போறேன், நீ யாரு என்ன வாங்கி போட போற? எதுவாக இருந்தாலும் மனுஷன் ஜெயிக்க முடியாத விஷயம் 2. ஒன்னு முதுமை, இன்னொன்னு மரணம். பட்டினத்தார் சொல்றார், எப்ப மரணம் வரும் தெரியுமா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பு இருக்கே, நம்ம கர்ம வினைய அனுபவிக்கிறதுக்காக இருக்கிற உடம்பு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் நீ கர்ம வினையெல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டீனா தினை போது அளவும் நில்லாது கண்டாய். எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க மாட்டாங்கிறார். கர்ம வினையை அனுபவித்து முடித்த அடுத்த நொடி எல்லோருக்கும் மரணம் நிச்சயம். யமன் வந்துருவர், லேட்டா வராதவர். எவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் நாங்களாம் மேடைக்கு லேட்டா வந்தோம், ஏன்னா டிராபிக். இத்தனைக்கும் அவர் வரது எருமையில தான் வரார், ஆனாலும் சரியான நேரத்துக்கு வந்துருவார், யாரும் ஏமாத்த முடியாது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, சரிங்க கர்ம வினையெல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டோம், ஆனா எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கே, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும், இன்னும் கொஞ்சம் மேடைகள்ல போய் சொற்பொழிவு பண்ணணும், அப்ப என்ன பண்றது? அதுக்கு பட்டினத்தார் பதில் சொன்னார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போத அளவும் நில்லாது கண்டாய், அதையும் மீறி நீ வாழணும் நினைச்சீனா சிவன் பாதம் நினை. சிவபெருமான பிடிச்சுக்கோ. ஏன்? 16 வயது வரைக்கும் தான் ஆயுள் என்று இருந்த மார்க்கண்டேயனை என்றும் 16 என்று மாற்றி கொடுத்தவர் சிவபெருமான். ஒருத்தர் வீட்டுல சோஃபால உட்காந்துக்கிட்டு இன்னும் நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், இன்னும் பெரிய வீடு கட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். திரும்பி பாக்குறாரு, கருப்பா ஒரு உருவம். ஏ யாருன்னார்? நான் தான் யமன்னா. யமனா இங்க எதுக்கு வந்த? 5 நிமிஷத்துல உன்னை கூட்டிட்டு போகணும்பா. 5 நிமிஷத்துலயா? நான் நிறைய கனவுகள்லாம் வச்சிருக்கேனே, என்ன விட மாட்டியா? அவன் ஒரு பட்டியல் காமிச்சான், இங்க பாரு 10 பேரு, மொதல் பேரு உன் பேரு, இப்படி ஒரு குத்து குத்துனா நீ என் கூட வந்துருவ, 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா. இவன் பார்த்தான், விட மாட்டியா? விட மாட்டேன், நீ என் கூட வந்துதாகணும். 10ஆவதா என்ன எடுத்துக்க மாட்டியா? 10 மாசம் கழிச்சுதான் அவன் பேர் எடுப்பேன், நீ வா ரெடி ஆகு. இப்ப இவன் என்ன பண்ணா, உள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து எமன்ட்ட கொடுத்தான். இவன் குடிச்சிட்டான். ஒரு கதை தான் கேளுங்க. குடிச்ச எமன் மயங்கிட்டான். 4.5 நிமிஷம் ஆச்சு. இவன் பேரை மொதல் பேர் இருந்துச்சுல 10ஆவது மாத்திட்டு 10ஆவது இருந்த பேரை முதல்ல எழுதி வச்சுட்டான். யமன் மயக்கம் தெளிஞ்சு, நான் எங்க இருக்கேன்னா, என் உயிரை எடுக்க வந்த, நான் ஜூஸ் கொடுத்தேன், நீ குடிச்ச, மயங்கிட்ட. ஆமாப்பா, நீ ஏதோ ஒன்று கொடுத்தில, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, யாருமே எனக்கு இப்படிலாம் கொடுத்ததில்ல, அதனால நான் உனக்கு ஒரு சலுகை தரேன், முதல்ல இருக்கிற உன் பேரை விட்டுட்டு 10ஆவது பேருக்கு நேரம் இப்ப நான் குத்துறேன் என்ன அப்படின்னு குத்துனானா. அப்ப யாராலையும் ஏமாற்ற முடியாதவன் யமன், ஆனால் அவனே சிவனுக்கு பயப்படுறான். யமனை காலால் உதைத்தவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட தெய்வம் சிவபெருமான். நம்முடைய சுந்தரருக்காகவும் அப்பர் சுவாமிகளுக்காகவும் சம்பந்தருக்காகவும் எத்தனையோ அற்புதங்களை செய்த அந்த சிவபெருமானை பத்தின ஒரு பாட்டு. அதுலயும் எல்லாமே அவன் தான். நமக்கு அம்மா அவன் தான், அப்பா அவன் தான். ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. வள்ளலார் பாடுறார், தடித்த ஒரு மகனை தந்தை இண்டடித்தால் தாயுடன் அணைப்பள். அப்பா அடிச்சா அம்மா பிடிச்சு அணைச்சுக்குவா, தாய் அணைத்தால் தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திரு மேனி புனிதனி ஆகையால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அடிச்சது போதும் சிவபெருமானே, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதானே, அணைச்சிக்கப்பா என்று வள்ளலாரே பாடினார். கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பயப்பட தேவையில்லை, நமச்சிவாயமேன்னு சொன்னா போதும் சிவபெருமான் நம்மை காப்பாற்றி தருவார். இப்ப அண்ணனை பார்த்தாச்சு, தம்பியை பார்த்தாச்சு, அப்பாவை பார்த்து. அம்மா நவராத்திரி யாருக்கு? நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவள், ஜெகத் மாதாவாக இருக்கக்கூடியவள். அண்ணன் சிவபெருமான் பத்தி பாடும்போது நீலகண்டன் நீலகண்டன் பாடினார்ல, சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார், அப்படிதானே? அந்த விஷத்தை அம்பாள் என்ன பண்ணாலாம், அவர் எப்படி நீலகண்டனா மாறினார்? அம்பாள் இங்க கை வச்சா அந்த விஷம் அமுதமா மாறுச்சாம். யாரு சொல்றனா? அபிராமி பட்டர் சொல்றார். வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைன்றான். அப்பா விஷத்தை சாப்பிட்டாரு, எங்க அம்மா என்ன பண்ணா? அதை அமுதமாக்கினாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில நமக்கும் நிறைய கசப்புகள் வரும், நாமளும் நிறைய விஷத்தை சந்திப்போம், அது சொந்தக்காரங்க ரூபத்துல கூட இருக்கும். அதையெல்லாம் மாற்றி தரக்கூடியவள் அம்பாள் என்பதால் தான் அபிராமி பட்டர் அப்படி சொன்னார். பெண்கள் எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு ரகசியம் சொல்ல போறேன். பெண்கள் எல்லாம் நல்லா கேக்குறீங்களா? போன் பாக்குறவங்க நல்லா கேளுங்க. ரகசியத்தெல்லாம் நான் மைக்ல தான் சொல்லுவேன். ஒரு ரகசியம் சொல்லிட்டு போறேன், சரியா? அபிராமி பட்டர் பாடுறார், அம்மா உன் பாதத்தில் நிலவின் வாசம் வருகிறது, திங்கட் பகவின் மனம் நாரும் சென்னி வைக்க. அம்பாள் மேல மஞ்சள் வாசம் வரும், மஞ்சள் பூசுறா. குங்குமம் வாசம் வரும், குங்குமம் தரிக்கிறா. பூ வாசம் வரும், பூ வைக்கிறா. சந்தன வாசம் வரும். நிலா வாசம் எப்படி வந்துச்சு? அதுவும் பாதத்துல எப்படி வந்துச்சு? அவரே விளக்கம் கொடுக்கிறார். அம்மா, தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடிய ஒருவன் உன் பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்குவதால் உன் பாதத்தில் நிலவின் வாசம் வருகிறது. தலையில் நிலவை சூடி இருப்பவன் யார்? சிவபெருமான். சிவபெருமான் இந்த அம்மாவுக்கு யாரு? வீட்டுக்காரு. விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா பெண்களே? இதெல்லாம் நம்முடைய உரிமை அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அருணகிரியார் பாடுறார், முருகன் மட்டும் என்ன அப்பா மாதிரி தானே புள்ள இருப்பான், வள்ளி பாதம் பணிவோனேங்கிறார். அவரு வள்ளி பாதத்துல உளுந்து உளுந்து கும்பிடுறாராம். ஆக மொத்தம் ஒரு விஷயம் தெரியுதுன்னு, கடவுளா இருந்தாலும் கணவராக இருக்கிற போது அவர்கள் மனைவி பாதத்தில் விழுந்து வணங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏன் ஆண்கள்லாம் கை தட்டாம அமைதியா இருக்கிறீங்க? கை தட்டலாம், நான் உண்மையா பேசுறேன், ஆதாரத்தோட பேச. இல்லம்மா, ஏற்கனவே வீட்டுல அப்படி இப்படி இருக்குது, நீங்க வேற இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாளைக்கு சோஃபால உட்காந்துக்கிட்டு சிவபெருமானே மனைவி காலில் உழுறாரு, உங்களுக்கு என்னன்னு கேட்பாங்களேம்மா. பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிப்பட்டவள் அம்பிகை. அவளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேரு. காரணமே இல்லாமல் பக்தர்கள் மீது அன்பை பொழிபவள், கருணையை பொழிபவள். இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். சிவபெருமான் பெரிய புராணத்திலே அத்தனை பக்தர்களையும் சோதிக்கிறார், அம்பாளுக்கு சோதிக்க தெரியாது. நம்ம வீட்லயே பாருங்களேன், உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். தினமும் காலையில என்ன நடக்கும் நான் சொல்லவா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க இருக்குதுங்களா, உங்ககிட்ட வந்து அம்மா என் பேனா எங்க, அம்மா என் பென்சில் எங்க, அம்மா என் யூனிஃபார்ம் எங்க, அம்மா என் ஐடி கார்டு எங்க, அம்மா என் லஞ்ச் பாக்ஸ் எங்க, அம்மா என் வாட்டர் பாட்டில் எங்க, அம்மா என் டிஃபன் பாக்ஸ் எங்க, அம்மா என் ஷூ எங்க, அம்மா என் சாக்ஸ் எங்க, அம்மா என் பேக் எங்க. அப்பா கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, அப்பா அம்மா எங்க? ஏன்னா அப்பா கிட்ட போய் என் ஐடி கார்டு எங்கன்னு கேட்டாலும் அம்மா கிட்ட கேளுன்னு தான் சொல்லுவார். அதனால அப்பா கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி அம்மா எங்க. அம்மாக்கு எல்லாம் தெரியும், எப்ப கொடுக்கணும்னு தெரியும், எது எங்க இருக்குன்னு தெரியும். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அவதாரம் செய்கிற போது குழந்தைய மாத்துறாங்க, தேவகிட்ட இருந்து கொண்டு போய் யசோதையிட்ட விடுறாங்க. அப்ப இன்னொரு பெண் குழந்தைய கொண்டு வந்து இங்க விடுறாங்க. அந்த பெண் குழந்தை அம்பாள், மாயான்னு பேர் அவளுக்கு. கம்சன் அந்த குழந்தைய கொல்றதுக்காக 2 காலையும் பிடிச்சு சுவத்துல அடிக்க போறான். அம்பாள் பேசுறா, கம்சா உன்னை கொல்ல அவதாரம் செய்தது நான் அல்ல. அவன் பத்திரமா ஆயர்பாடிக்கு போயிட்டான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் மகிஷன மாதிரி பண்டாசுரன் மாதிரி பல பேரை வதம் செய்தவள். இப்பவும் உன்னை என்னால வதம் பண்ண முடியும், ஒரு நிமிஷத்துல உன்னை அழிக்க முடியும். ஆனா நான் பண்ணாம கிளம்புறேன். ஏன் தெரியுமா? கேட்டுக்கோ கம்சா, என் காலை பிடிச்சவங்களை வாழ வச்சுதான் எனக்கு பழக்கம். நீ என்னை கொல்றதுக்காக காலை பிடிச்சாலும் என் காலை பிடிச்சிட்ட, அதுக்காக உன்னை ஒண்ணும் பண்ணாம போறேன் என்று அம்பாள் சொன்னாலாம். காலை பிடித்தவர்களை வாழ வைக்க கூடிய தெய்வம் அம்பாள். நீங்க எப்பயாவது அம்மா நான் உனக்கு விரதம் இருக்கிறேன், பாத யாத்திரை வரேன், அழகு குத்துறேன், என்னை கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா, என் பிரார்த்தனையை நீ கேட்க மாட்டியா, ஏமா என்ன சோதிக்கிற, ஏமா என்ன அழ வைக்கிற, இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அம்பாள் கொள்வதற்காக காலை பிடித்தவனுக்கே அருள் செய்தவள். நிச்சயமா உங்களை கைவிட மாட்டான், கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டான். உங்கள் பிரார்த்தனைகளை அவள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாள். தனம் தரும். பணம் முக்கியம் வாழ்க்கை, பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காருல, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள், உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன். ஆன்மீகம் பேசுறதுனால என்ன ஔவையார் மாதிரி நினைச்சிடாதீங்க. பணம் முக்கியம். வள்ளுவர் சொல்றார், செய்க பொருளை கட்டளையிட்டு சொல்றார், ஏய் பணம் சேர்த்து வை. வள்ளுவர் சொல்றார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகாதனிற் கூறியது இயல். நிறைய பணம் சேர்த்து வை. ஏன் தெரியுமா? உன்னை ஒருத்தன் அழ வச்சிருப்பான், உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்தி இருப்பான், உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்தி இருப்பான்.
அவனை எதிர்த்துக்கிட்டு என்னால எதுவும் பண்ண முடியலையே, நீ அவன் முன்னாடி கூனி குறுகி நின்னு இருப்ப. அந்த எதிரியின் திமிரை அழிப்பதற்கான ஒரே கூர்மையான ஆயுதம் நீ சேர்த்து வைக்கிற பணம் தான். அதை தவிர இன்னொரு ஆயுதம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்ற. பணம் வாழ்க்கைக்கு முக்கியம். அம்பாளை வணங்கினா முதல்ல பணம் கொடுப்பா, தனம் தரும். அது மட்டும் போதுமா? கல்வி தரும். படிப்பு இல்லைன்னா பணத்தை எப்படி செலவு பண்றதுனே தெரியாம அழிச்சிருவோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அதுதான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன பிள்ளைங்களா ஸ்ட்ரெஸ்ங்குதுங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். வயசு 3, அவன் சொல்றான், என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததே இல்லை. என்னடா பிரச்சனை? மேக்ஸ் மிஸ் வரமாட்டாங்கன்னு நினைச்சே வந்துட்டாங்க, நான் படிக்காம போயிட்டேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மன உறுதி கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அதுதான் முக்கியம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எத்தனை பேர் உண்மையா பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்க 10th +2 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்ல, 10 வருஷமா போன் பண்ணாத சொந்தக்காரெல்லாம் போன் பண்ணுவான், எவ்வளவு மார்க் சயின்ஸ்ல குறைஞ்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், நீ எல்லாம் என் சொந்தக்காரன்றது எனக்கு இப்பதான்டா தெரியும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், தெய்வ வடிவும் தரும். சில பேரை பார்க்கும்போது முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், தெய்வாம்சமா இருப்பாங்க. அதை யாரு கொடுப்பானா? அம்பாள் கொடுப்பாள். நல்லன எல்லாம் தரும். இந்த உலகத்துல எதெல்லாம் நல்லதோ, நமக்கு எது நல்லதோ, மண்பாண்டம் செய்யறவனுக்கு மழை நல்லது இல்ல, விவசாயிக்கு மழை நல்லது. நமக்கு எது நல்லதோ அதெல்லாம் அம்பாள் கொடுப்பா. யாரு கொடுப்பானா? அவள் கடைக்கண் பார்வை கொடுக்குமா. அப்படிப்பட்ட அம்பாள், கொள்வதற்காக காலை பிடித்தவனுக்கும் அருள் செய்த அம்பாள். நவராத்திரி விழால ஒவ்வொரு நாளும் அவளை நாம ஒவ்வொரு அலங்காரத்துல நாம கொண்டாடுறோம். நிச்சயமா நம்ம கைவிட மாட்டா. நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பேசும்போது இதை சொன்னேன், நான் மறுபடியும் இந்த மேடையில சொல்றேன். திருவொற்றியூர் பெண்கள் கூட என்னை பார்க்கும்போது அந்த சகோதரிகள் அதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, அம்பாளுக்கு 2 ரூபம் உண்டு. ஒன்னு மாரியம்மன், இன்னொன்னு காளியம்மன். மாரியம்மன் குளிர்ச்சி, வேப்ப மரத்திட்ட இருக்கிறவ குளிர்ச்சி, அவதான் காளியம்மனா இருக்கிறா. காளியம்மன் பெண்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அம்பாள் போர் செய்ய வரும்போது எந்த அசுரர்கள் கூட போர் செஞ்சாலும் யாருமே எடுத்தோன்னா ஆயுதத்தை எடுத்து வீசல. பெண்கள் நல்லா கவனிங்க. இந்த பக்கம் அம்பாளுடைய படை வீரர்கள், இந்த பக்கம் அசுரர்களுடைய படை வீரர்கள். எல்லா போரும் முடிஞ்சு எல்லாரும் அழிஞ்சு போய் அம்பாளும் அசுரனும் நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. இந்த அசுரர்கள், அது மகிஷனா இருக்கட்டும், பண்டாசுரனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எடுத்த உடனே ஆயுதத்தை வீசல. அவங்க என்ன நினைச்சானுங்கன்னா, ஒரு பொண்ணு, இவளுக்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்து வீசி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வீணாக்கணும். அவ மனசு நோகிற மாதிரி பேசுவோம், அவ துவண்டு கீழே விழுந்துருவான்னு அம்பாளை அசிங்கமாக பேசினார்கள் அசுரர். உன்னை பத்தி தெரியாதா, நீ பெரிய இவளா அவளா? அப்ப அம்பாள் என்ன பண்ணா, ஐயோ ஒரு பெண்ணை இப்படி பேசுறானேன்னு துவண்டு விழல. அவன் எதிர்பார்த்தது அதுதான். ஒரு பெண்ணை ஆயுதம் எடுத்து வீசி அவளை கீழே விழ வைப்பதை விட அசிங்கமாக பேசி கீழே விழ வச்சிடலான்னு அவன் நினைச்சான். அந்த உக்கிரத்தை அம்பாள் ஏத்திக்கிட்டு காளியாக இன்னும் கோபமாக அவனை கீழே தள்ளி கொன்று ஜெயித்தாள். காளி பெண்களுக்கு கற்றுத் தருகிற பாடம் அதுதான். உன்னை நேருக்கு நேரா ஜெயிக்க முடியாதவன் தான் பின்னாடி பேசுவான். என்ன இவ்வளோ சம்பாதிக்குது, என்ன இப்படி வருதுன்னு ஒருத்தன் பேசுறான என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் அசுரன். இந்த அம்பாளுக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, உங்களுக்கு எனக்கும் இருக்காதா அண்ணே? ஏனே பெண்கள் பிரச்சனை பேசுறாங்க, நம்ம பேசாம இருப்போம். அண்ணன் மாதிரி ஆண்கள்லாம் சமூகத்துல எத்தனையோ பேர் எங்களை போன்ற பெண்கள் வளர்ந்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். உங்க பாதம்லாம் நான் பணிஞ்சு இருக்கக்கூடியதை சொல்றேன். அம்பாளுக்கே அந்த பிரச்சனை இருந்தது. காளி யார் அப்படின்னா, தன்னை ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசிய ஒருவனை பார்த்து மனசு துவண்டு போகாம, பெண்ணா அவ்வளவு பலவீனமா நினைச்சிட்டியா என்று அவனை வதம் செய்தவள் தான் காளி.